ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி கிருஷ்ணா விலாக்ஸ். இன்றைக்கி இந்த விலாகில் நான் இப்போ ரீசெண்டாக போயிருந்த குன்றத்தூர் முருகன் கோயில் பற்றினது தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் குன்றத்தூர் முருகன் கோயில் போகிறேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் ரொம்ப நிறையா படிக்கட்டு இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா 84 படிக்கட்டு தான். இது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. தாம்பரத்துலேருந்து நம்ம பஸ்லேயே கூட போயிடலாம். அங்கே உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் வந்துட்டு கோயில் படிக்கட்டே ஆரம்பிக்குது. நீங்கள் வந்துட்டு காரில் போகிறீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் கார் பார்க்கிங்கும் அங்கேயே நிறைய இருக்குது. இல்லை உங்களால் படிக்கட்டு ஏற முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கார்லேயே கூட பக்கத்துலேயே கோயிலுக்கு ஒட்டினாப்புலையே கொஞ்சம் முன்னாடி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு மாதிரி ஒன்று மலைக்கு போகுதுங்க. அந்த மலை மேலே ஏறி நம்ம கார்லேயே போயிடலாம் ஈஸியாக. காரை விட்டு இறங்கினதுமே வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனோம்னா நேராக முருகனுடைய சன்னதிக்கு நம்ம போய்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் அங்கே கோயிலில் இருக்கிற மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சுவாமியை கூட்டம் இல்லாமல் நின்று நிதானமாக பார்த்து தரிசனம் பண்ணலாம். லேட் ஆகிடுச்சுன்னா நிறையா கூட்டம் வந்துடுது. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் நீங்கள் சீக்கிரம் போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னொன்று, இந்த கோயிலோட மிக முக்கியமான சிறப்பு அம்சம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே தெற்கு திசையை நோக்கி இருக்கிற ஒரே முருகன் கோயில் இந்த முருகன் கோயில் தாங்க, இந்த குன்றத்தூர் முருகன் கோயில் தாங்க. அதனால தான் இதை வந்து தென்தணிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருத்தணியை பார்த்த மாதிரி இந்த கோயில் வந்து இருக்கிறது தான் இதனுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. திருமண தடை, இல்லை குழந்தை பேரு, இல்லை வேலையில் ஏதாவது தடை இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களாம் இங்கே வந்துட்டு வேல் வடிவத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் அது நிச்சயமாக எல்லா தடைகளும் உடைத்தெறிந்து நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்றது ஒரு பூர்ண நம்பிக்கை. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. முருகன் வந்து வள்ளி தேவானையோட அவ்வளோ அழகாக காட்சி தராரு. ஆனால் இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, முருகரை நம்ம ஒரு சமயத்தில் வள்ளியோட அல்லது தேவானை அவங்க யாரோ ஒருத்தரோட தான் நம்மளால் ஒரு டைமில் பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னொன்று, அவர் இங்கே வந்துட்டு சூரபத்மனை வந்துட்டு வதம் செய்த பிறகு இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக முருகன் இங்கே வந்தாராம். அப்போ தினமும் அவர் வந்து சிவ பூஜை செய்கிறதுக்காக ஒரு சிவனை வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அந்த சிவன் கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. குன்றத்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா கட்டாயம் அந்த சிவன் கோயிலையும் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த சிவன் கோயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா கந்தலீஸ்வரர். அதாவது கந்தனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஈஸ்வரர், கந்தர் ஈஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கந்தல் ஈஸ்வரன்னு இன்னொரு பேர்லேயும் சொல்கிறாங்க. அந்த கோயில் பற்றின தகவலையும் நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேங்க. கட்டாயம் குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் போயிட்டு வாங்க. நிச்சயம் முருகன் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார். ஓம் முருகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.